உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். விஜயோடைய தாவேக அரசியல், விஜயோடைய அரசியல் களம் ஒரு பக்கம் இருக்கும்போது பல பேருடைய கேள்வி இந்த ஜனநாயகன் ஒரு படம் என்னப்பா அது கணத்தில் போட்ட கல் மாதிரி ஆகிட்டீங்க, அது சம்மந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதனுடைய அப்டேட் என்ன, அந்த படம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருந்தது. இதே இந்த பாருங்கள், பிப்ரவரி 9ஆம் தேதி வரப்போகுது. ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னெல்லாம் என்ன ஆர்ப்பாட்டம், என்ன அமக்களம் ரசிகர்களே ஒரு மனநிலைக்கு, தொண்டர்களே ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. எங்கள் நோக்கம் தேர்தல் தான், ஜனநாயகம் வரட்டும், அது என்றைக்கு வந்தாலும் அது பொங்கல் தான், அதை கொண்டாடிடும். அதே வேளையில் சினிமா சம்மந்தப்பட்டவர்களே யாரும் ஜனநாயகனுக்கு ஆதரவாகவோ ஒரு கருத்து எதையுமே சொல்லாமல் இருக்காங்களேப்பா. விஜய் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நீங்கள் விஜயை தாவேக தலைவராக கூட பார்க்க வேணாம், ஒரு நடிகராக பாருங்க. நடிகராக இருக்கும்போது விஜய் அண்ணா விஜய் ப்ரோ அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு இல்லை, ஏன் நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னா ஒரு அழுத்தம் பயம் இருக்க தான் செய்யும்ன்ட்டு சிம்பு ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தாரு. ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக அவர்கிட்டே கூட ஒரு கேள்வியெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு பேட்டியில் ரைட்டுங்க, விஜய் ஜனநாயகன் படத்துக்கு நீங்கள் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருங்க, அவருடைய அரசியல் பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா, அரசியல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது நான். அதே சமயத்தில் விஜய் சார் ஒரு உச்ச நட்சத்திரம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய நடிகர் அவர் தான். அந்த ஒரு படம் கடைசி படம்னு வரும்பொழுது அந்த படத்தை ஏன் இவ்வளோ பெரிய டிலே, அந்த படத்தை வெளியிட வேண்டியது தானே, இதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு நான் ஒரு ரசிகனா, விஜயோடைய மிகப்பெரிய ரசிகனா நான் இதில் ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். என் கருத்து இதுதான். அதை தாண்டி அவருடைய அரசியல், அது அந்த அரசியலுக்குள்ளே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அரசியலில் பூஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் அதை பல பேர் வரவேற்றிருக்காங்க. இதுதான்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்னதான்பா ஆச்சு இந்த கேஸ் ஜனநாயகன் கேஸு எப்போ தான் வரும்? ஏன்னா நீங்களாக சொல்லிகிட்டு இருந்தீங்க இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் வரப்போகுது, பிப்ரவரி மிடில் வரப்போகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. அதில் பெரிய இன்ட்ரெஸ்டே காட்டல விஜய். அப்புறம் ப்ரொடக்ஷன் நிறுவனமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை நம்ம தொட்டோம், ஏன்னா அதில் கையை வச்சோன்ற அளவுக்கு அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக போச்சு ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு மறுபடியும் தனி நீதிபதியை இதை விசாரிக்கணும் அப்படின்னும் பொழுது நாம் கேள்விப்பட்டது கேவிஎன் ப்ரொடக்ஷன் சென்சார் போர்டுன்னு ஒரு சமரசம் செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் தொட அனுமார் வால் மாதிரி போய்கிட்டே இருக்கோம். இது ஒரு திரைப்படம், எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இது அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 500 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் நாங்கள் முதலீடு செய்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது கோடான கோடி ரசிகர்கள் அந்த படத்திற்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு என்ன கட்டு, என்ன மியூட்டு, இதுக்கெல்லாம் நாங்கள் இறங்கி வரோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலை, ஹைகோர்ட்லேயும் இந்த கேஸை எடுக்கலை, இங்கே ப்ரொடக்ஷன் தரப்புலேயும் மௌனமாக இருக்காங்க. சென்சார் நீங்கள் வரப்போ நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படின்ற அளவு அவங்க இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையாக போயிட்டுருக்கு. இது காரணம் என்னென்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் பொங்கல்லேருந்து பாருங்கள், முடிஞ்சு போச்சு, ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு. பெரிய படங்கள், பெரிய வசூல், தியேட்டருக்காரங்க சோர்ந்து போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அவங்களுக்கு ஜனநாயகன் மாதிரியான ஒரு படம் வந்தால் தான் அந்த வருஷத்தினுடைய தொடக்கமே ஒரு குதூகலமாக இருக்கும். அதுவும் கடைசி படம்னு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்ப்பான், ஃபேமிலி ஆடியன்ஸ் முழுக்க அது ஒரு பெரிய வசூலை கொடுக்கும். அந்த படத்துக்கு அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் கூட அட்வான்ஸை கூட நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம், நீங்கள் எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் கொடுக்குன்ற அளவுக்கு அவங்க இறங்கி வந்திருக்கோம். பெரிய நிறுவனம் அது இல்லை, வேணாங்க, அவர் படம் எப்போ வருதோ ரைட்டு. ஏன்னா விஜய் படத்தை வச்சு நாங்கள் சம்பாரிச்சிருக்கிறோம், சும்மா மறக்க முடியாது, சம்பாரிச்சிருக்கோம். இத்தனை வருஷத்தில் எங்களுக்கு அவ்வளோ லாபத்தை கொடுத்துருக்குது, எங்கள் தேட்டருக்கெல்லாம் திருவிழா மாதிரி ஆயிருக்குது. அதனால் ஜனநாயகம் வரும்போது நாங்கள் கொண்டாடிக்கிறோன்னு. இருந்தாலும் ஒரு அழுத்தம் இருக்குது இல்லைங்களா? இந்த ஒரு படம் ரொம்ப கொஞ்சம் காலதாமதமான அந்த படத்து மீதான ஒரு பெப்பு குறைஞ்சி போயிடும், அது இருக்கும். அதெல்லாம் மீறி சரி நாம் இறங்கி போனால் என்ன அப்படின்னு சென்சார் போர்டிடம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் இறங்கி போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு முடிவு நடந்ததுன்னா மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த பிப்ரவரி 19, 20 இல்லைன்னா இந்த மாதத்துடைய கடைசி இதில் கூட வந்துடும். நீங்கள் திரும்பவும் சொல்கிறது தான் இந்த ஃபஸ்ட் ஷோ ஜனநாயகன் படம் 6 மணியோ 4 மணியோ 3 மணியோ வெளி மாநிலமோ வெளிநாடோ பறந்து போய் படம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 9 மணி காட்சி தான் முதல் காட்சி, அதில் மாற்று கருத்து கிடையாது.
இப்போ ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எத்தனை பேர் எந்தெந்த ஊருக்கு தெரியுமா புக் பண்ணி வச்சுருந்தாங்க? இலங்கைக்கு, துபாய்க்கு, மலேசியா, சிங்கப்பூருக்கு, இப்படிலாம் வந்து கூட்டம் வந்து அப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த படத்து மேலே பெரிய ஐப்பு உண்டாயிடும், நல்லபடியாக படம் வரட்டுங்க. உண்மையாகவே வந்து படத்தையும் அரசியலும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. படம் வேறு, அரசியல் வேறு. அரசியல் கருத்து உங்களுக்கு ஆட்சேபிக்கக்கூடிய காட்சிகள் இருந்தால் ரைட்டு. அதுதான் எல்முருகன் கூட சொல்லியிருக்காரு வந்து இந்த 5 ஆண்டுகளில் சென்சார் போர்டு அதாவது வந்து மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்த சென்சார் போர்டு கிட்டத்தட்ட 70,000 படங்களுக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் எப்படி நாங்கள் கொடுத்துருக்கோம்னா, ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ, ஒரு நாட்டு இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயங்களோ, அல்ல பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு வசனங்களோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அதற்கான சென்சாரை நாங்கள் கொடுத்துட்றோம். இதெல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு கட்டு மியூட்டு இதெல்லாம் கொடுக்குறோம். மற்றபடி சென்சார் கொடுப்பதிலும் அரசியலும் எதுவுமே கிடையாதுன்னு இவர் ஜனநாயகம் நேரடியாக சொல்லலை. நாங்கள் 70,000 படத்துக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்கோம் சாமி, எங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாதுன்னு அவர் வந்து சொல்லாமல் சொல்லி ஜனநாயகம் தான் சொல்கிறாரு. அதே சமயத்தில் விஜய் ரசிகர்களும் அங்கே கேட்குறாங்க, தொண்டர்களும் கேட்குறாங்க, ஏம்பா 70,000 படத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே சென்சார், வந்து ஒரே ஒரு படம் தானே, அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கல, ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தம், இவ்வளோ பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா, இருக்குது அரசியல் இருக்குது, அது நேரடியாக யார் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் ஏங்க இப்போ கூட விஜய் வந்து நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி பிஜேபியுடன் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த நாள் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடும்னு பொதுவெளியில் ஒரு கருத்தாக அது பதியப்படுது. இப்போ யார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க, தமிழக அரசியல் களத்தில் விஜய் வந்த பிறகு ஒரு சலசலப்பு உண்டாகி உள்ளது, ஒரு கவனம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு விஜய். இந்த சலசலப்பு இந்த கவனமும் எப்படி மாறும் அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு அதனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஓப்பனாக அடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஆளும் திமுகவிற்கு ஒரு கலக்கத்தை விஜய் வந்து உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, விஜயோட கூட்டணி வைப்பீங்களா நீங்கள் அப்படின்னா, கூட்டணிக்கு யார் வேணாலும் ரெடி, யார் வேணாலும் வரட்டும். பிஜேபி அதில் பெரிய ஆர்வமாக இருக்காங்க, வந்து யார் வேணாலும் ரைட்டு. அதே வேளையில் எங்கள் என்டிஏ கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது, அதை அடிச்சிக்கவே முடியாது, வந்து அவ்வளோ பெரிய பலமாக இருக்குது அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் அந்த பேட்டியில் வந்து விஜய் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் காங்கிரஸை வந்து கடுமையாக வந்து பேசியிருக்காங்க. வந்து காங்கிரஸுடைய நிலைமையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்குமா வைக்காதா, ஒரு திரிசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. ஒரு 50 வருஷமாக ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி, அந்த கட்சியோட நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்கள். அவங்க வந்து கூட்டணி வைக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கிறாங்கன்னு காங்கிரஸை வழக்கம் போல் வந்து விழுத்திருக்காங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னா, விஜய்க்கு இப்போ இருக்கிற அரசியல் என்னென்னு தெரியுமா, அவருக்கு இப்போ நடப்பு அரசியல் அவருக்கு தெரியுமா, அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவர் பேசட்டும், எதுவுமே தெரியாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின் பொழுது செங்கோட்டையன் அதுக்கு ஒரு பெரிய பதிலடியாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. அந்த தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் விஜயை எங்கள் தலைவர் எப்படி விமர்சனம் பண்ணுறது, தாவேக விமர்சனம் பண்ணுறது, அந்த தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் தேர்தல் அறிக்கையை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவத்தில் சொல்கிறார் வந்து செங்கோட்டையன் வந்து, என்னுடைய அரசியல் அனுபவத்தில் தேர்தல் அறிக்கை மொத்தமாக தான் வெளியிடுவாங்க, இப்படி அப்பப்போ வந்து இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்களே அது மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அவங்களுக்கு எங்கள் கட்சி மேலே பார்த்து, தாவேக்கா மேலே பார்த்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து யாரும் தாவேக்காவை அட்டாக் பண்ணி பேசலை, முழுக்க அதிமுக இறங்கிட்டாங்க. போன வீடியோவில் அதை தான் பேசியிருந்தோம். வந்து அவங்களுடைய கோபம் என்னென்னா, விஜய் வருவார் நம்ம கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்த்து வரலன்னு உடனே அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். விஜய்க்கு அரசியல் தெரியுமா, நடப்பு அரசியல் தெரியுமா, நேற்று அரசியல் தெரியுமா, நாளைக்கு அரசியல் தெரியுமா, அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அவர் வந்து பச்சா பால்வாடி பவுடர் பூசினவர், இப்படியா விமர்சனம். அதுதான் செங்கோட்டையன் மிக தெளிவாக நாகரிகமான, மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நாகரிகமான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. அவரும் உணர்ச்சி வசப்பட்டு ஆச்சா போச்சா அதாவது வந்து வாய்க்கு வந்ததை பேசலை. வந்து உங்களுக்கு தோல்வி பயம், அந்த தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு, இப்படியெல்லாம் எங்களை திட்டுறீங்க இருக்கட்டும். அதே சமயத்தில் தேர்தல் அறிக்கைன்னு ஒன்றத்தை வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க, மொத்தமாக ரிலீஸ் பண்ணுங்கள், எங்கள் கட்சி வளர்ந்துக்கிட்டு வருதுன்னு. ஏன்னா தாவேக்கால ஒரு விஷயம் என்னென்னா, உறுதியாக நாங்கள் வந்து தனிச்சு தாங்க நிற்போம், அந்த கொள்கையிலேருந்து மாற மாட்டோங்க, நாங்கள் பார்த்துலாங்க ஒரு கை, நீயா நானான்னு பார்த்துலாங்க, எங்களுடைய செல்வாக்கு என்னன்னு நாங்கள் காமிக்கிறோங்க அப்படின்னு தான் மிக பலமாக நம்புகிறாங்க. அந்த பலமாக நம்புறதுக்கான காரணம் வந்து திரும்ப சொல்கிறது, அவங்க தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து ஒரு 20-30 சர்வே எடுத்திருக்காங்க. அந்த 20-30 சர்வேவும் பொதுப்படையாக எடுத்திருக்காங்க. வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்கிறாங்களா, ஒரு ஏரியாவில் விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க,
அங்கே போய் சர்வே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 99% விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். ஆனால் பொதுவாக பரவி இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏரியாக்கள்ல, அந்த மாதிரி இடங்கள்ல, அந்த மாதிரி ஊரில் போய் இவங்க சர்வே நடத்திருக்காங்க. அந்த சர்வேனுடைய பலன் தான் இந்த கட்சிக்கு பெரும்பான்மையான பலம் இருக்கிறதுன்னு அவங்க வந்து திடமாக நம்புறாங்க. அப்புறம் தாவேகா ஆக்டிவா இல்லை. தாவேகா பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்சி, அப்புறமா வந்து உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறமா அந்த ஒன்றியம், நகரம், இங்கெல்லாம் ரொம்ப டல் ஆகிட்டாங்க. வந்து தலைவர் வந்தால் தான் அவங்க இதுவாக வராங்க. இந்த 2ஆம் கட்ட தலைவர் வந்தால் கூட அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டேங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புது விஷயங்கள்லாம் அதிக கவனமாக அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. விஜய் வந்தால் விசில் அடிக்கிறாங்க, கொடி கட்டுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லைன்னு பொழுது இந்த வீடியோ பேசுகிற இன்னைக்கு வந்து கும்பகோணத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தாவேகா. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் கிடையாது, 2ஆம் கட்ட தலைவர்கள் புஷி ஆனந்தா, ஆதவ் அர்ஜுனாவோ, நிர்மல் குமாரோ, செங்கோட்டையனோ, நாஞ்சில் சம்பத்தோ, யார் இவங்கெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். என்னையா அப்படின்னா, திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கும்பகோணத்தை தனி மாவட்டமாக நாங்கள் அறிவிக்கிறோம், விரைவில் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது இது வரைக்கும் தனி மாவட்டமாக அறிவிக்கலை, எப்போ நீங்கள் அறிவிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாவேகா கையில் எடுத்திருந்தப்போ இந்த அந்த அந்த ஆர்ப்பாட்டம், அந்த போராட்டத்திற்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனமும் ஈர்த்திருக்கு. 2026 இது வந்துடுச்சு. இந்த எலெக்ஷனில் எப்படியாப்பட்ட ஒரு பலத்தை கொடுக்கும், விஜய்க்கு எப்படியாப்பட்ட வெற்றியை கொடுக்கும் என்பதை போக போக தான் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.